தோழர்கள். வெளியீடு சத்தியமார்க்கம்.com. ஆசிரியர் நூருத்தீன். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த காலகட்டம். சிரியாவின் ஹிம்ஸ் பகுதியில் இருந்து பிரதிநிதி குழு ஒன்று மதீனாவிற்கு வந்திருந்தது. அனைவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள். தமது கருவூலத்திலிருந்து உதவி வழங்க ஹிம்ஸ் பகுதியில் ஏழையாய் உள்ளவர்களின் பட்டியல் ஒன்றை அளிக்கும்படி அவர்களிடம் வினவினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த தேர்தலில் ஓட்டுக்காக நம் முன்னே அள்ளி வீசப்படும் போலி வாக்குறுதி போலன்றி உண்மையான இலவசம், ஜகாத்தாகவும் வரியாகவும் பைத்துல் மாலில் சேகரமாகும் பணம் கொண்டு ஏழைகளை நிசமாகவே மேம்படுத்தும் இலவசம். பட்டியலை பார்த்தவரின் பார்வையில் ஒருவருடைய பெயர் சரியாக விளங்கவில்லை. யார் இந்த சயீத் என்று வினவினார். எங்கள் அமீர் என்றனர். அமீர் என்றால் அந்த பகுதியின் கவர்னர் எனலாம். என்ன, உங்கள் அமீர் ஏழையா என்ற உமரின் வினாவில் அதிர்ச்சி இருந்தது. ஆமாம், அல்லாஹ்வின் மேல் ஆணையாக பல நாட்கள் அவரது வீட்டு அடுக்களை நெருப்பின்றி இருப்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நிச்சயப்படுத்தினர். உமர் அழுதார். மாநிலம் ஆளும் கவர்னர் ஏழையா? அடக்க இயலாமல் உமர் அழுதார். 1000 தீனார்கள் ஒரு பையில் கட்டி அவர்களிடம் கொடுத்து, என்னுடைய சலாம் அவருக்கு தெரிவியுங்கள். அமீருல் முஃமினீன் இந்த பணம் கொடுத்தார் என்று ஒப்படையுங்கள். அவரது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள சொல்லுங்கள். குழு ஹிம்ஸ் வந்து சேர்ந்தது. பை கொடுத்தார்கள். பிரித்து பார்த்து தீனார்கள் கண்டு உரத்த குரலில், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார் சயீத். மரணம் போன்ற பேரிடரின் நிகழ்வில் முஸ்லிம்கள் வெளிப்படுத்தும் மன உறுதி பிரகடனம். அதைத்தான் கூறினார் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கா நகருக்கு சற்று வெளியே உள்ளது தன்ஈம் என்னும் பகுதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ் செய்ய வந்தபோது ஹஜ்ஜு கடமை செயல்பாடுகளின் இடையில் அன்னைக்கு மாதவிடாய் ஏற்பட்டு காபாவை தவாஃப் செய்ய இயலாமல் ஆகிவிட்டது. அவர்கள் தூய்மை அடைந்த பின்னர் தன்ஈமுக்கு வந்து எஹ்ராம் மேற்கொண்டு காபாவுக்கு சென்று தவாஃப் செய்து ஹஜ்ஜை முழுமைப்படுத்தினார். அந்த இடத்தில் இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளி என்ற பெயரில் ஓர் அழகிய பள்ளி உள்ளது. தன்ஈமில் அன்று ஒரு சம்பவம். ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு என்னும் நபி தோழர் மக்கத்து குறைஷிகளால் கைப்பற்றப்பட்டு அன்று கொலை தண்டனைக்கு உட்பட்டிருந்தார். இன்ஷா அல்லாஹ் இவரை பற்றிய வரலாறு விரிவாய் பின்னர். கொளுத்தும் சுடுமணலில் வெற்றுடம்பாய் படுக்க வைத்து மார்பில் பாறாங்கல் ஏற்றி வைக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குதூகலத்துடன் வேடிக்கை பார்த்த கூட்டமல்லவா? எனவே மக்கா நகர்வாசிகள் வேடிக்கை பார்க்க குழுமி விட்டிருந்தனர். சயீத் இப்னு ஆமிர் அப்பொழுது இளைஞர். முண்டியடித்துக் கொண்டு அவரும் கூட்டத்தில் புகுந்திருந்தார். சங்கிலிகளால் கட்டி இழுத்து கொண்டு வரப்பட்ட ஹுபைபின் கடைசி ஆசை கேட்கப்பட்டது. 2 ரக்அத் தொழ வேண்டும்.
அனுமதி அளிக்கப்பட்டது. மரண அச்சம் எதுவுமே அற்ற அமைதியான தொழுகை. குபைப் அழகாய் நிறைவேற்றினார். பின்னர் அநியாயத்திற்கு துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறைந்து கொல்லப்படுகிறார். சரியில்லை, இது எதுவுமே சரியில்லை என்று சாயித் மனம் நிச்சயமாய் சொன்னது. தொடர்ந்து வந்த நாட்களில் மனத்தை குபைபின் மரணம் வென்றது. ஒரு நாள், போங்கடா நீங்களும் உங்கள் கொள்கையும் என்று குறைஷிகளிடம் கூறிவிட்டு மதீனா சென்று விட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தஞ்சமடைந்து விட்டார். பிறகு ஹைபர் யுத்தத்திலும் அதன் பிறகு நடைபெற்ற போர்களிலும் கலந்து கொண்ட வீரர் சாயித். அபூ பக்ர் மற்றும் உமர் இருவரும் சாயித் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹும் நேர்மையையும் இறை விசுவாசத்தையும் நன்கு அறிந்திருந்தவர்கள். அவரது ஆலோசனைகளையும் அந்த இரு ஹலீஃபாக்கள் கேட்டறிந்து செயல்படுவார்கள். உமர் ஹலீஃபா பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த ஆரம்ப நேரத்தில் ஒரு முறை சாயித் உமரிடம் ஆலோசனை பகர்ந்தார். நான் உம்மிடம் மனப்பூர்வமாய் சொல்கிறேன், மக்களிடம் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை பற்றி அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆனால் அவனிடம் உமக்குள்ள உறவு குறித்து மக்களை அஞ்ச வேண்டாம். சொன்னதையே செய்யுங்கள். ஏனெனில் வாக்குறுதியில் சிறந்தது அதை நிறைவேற்றுவதே. முஸ்லிம்களின் நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பவர்களை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எதை வெறுப்பீர்களோ அவர்களுக்கும் அதையே விரும்புங்கள், நிராகரியுங்கள். சத்தியத்தை அடைய எத்தகைய இடையூறையும் சமாளியுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதில் மற்றவர்கள் கூறும் குற்றச்சாட்டை புறந்தள்ளுங்கள். இதுவே அதன் சாராம்சம். இந்த நேர்மையெல்லாம் தான் ஹிம்ஸிற்கான அமீருக்கு தகுதியான ஆளை தேர்ந்தெடுக்க உமர் யோசித்து கொண்டிருந்த போது சாயித் இப்னு ஆமிரின் பெயர் கவனத்திற்கு வந்து உடனே டிக் செய்யப்பட்டது. உமர் நிர்வாக பொறுப்பிற்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் லாபகமும் அதற்குரியவர்கள் பதவியை வெறுத்து ஒதுக்குவதும் அதெல்லாம் சுவராசியமான வரலாற்று பக்கங்கள். சாயித், உம்மை ஹிம்ஸிற்கு கவர்னராக நியமிக்கிறேன் என்று உமர் அறிவித்த போது மகிழ்ச்சி அடையாவிட்டாலும் பரவாயில்லை. அவரது பதில்தான் ஆச்சரியம். உமர், கெஞ்சி கேட்கிறேன், என்னை உலக விவகாரத்திற்கெல்லாம் நிர்வாகியாக்கி அல்லாஹ்விடம் நஷ்டவாளியாக்கி விடாதீர்கள். உமருக்கு ஆத்திரம் எழுந்தது. என்னை ஹலீஃபா பொறுப்பில் எல்லோரும் சேர்ந்து அமர்த்தி விடுவீர்கள். உலக விவகார சுமையை என் தலையில் வைப்பீர்கள். ஆனால் உதவிக்கு வராமல் கைவிட்டு விட்டு ஓடுவீர்கள் இல்லையா? பதவியையும் பணத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டு ஓடிய சமூகம் அது. முன்மாதிரி சமூகம். நம்மால் வரலாறுகளில் படித்து பெருமைச்செறிய மட்டுமே முடியும். உமருடைய வாதத்தின் நியாயம் சாயிதுக்கு புரிந்தது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக உம்மை நான் கைவிட மாட்டேன் ஏற்றுக்கொண்டார் சாயித். கல்யாணமாகியிருந்த புது மனைவியுடன் ஹிம்ஸ் புறப்பட்டார் சாயித். உமர் பணம் கொடுத்திருந்தார். புது இடத்தில் அமீர் குடும்பம் அமைத்துக் கொள்ள வேண்டுமே. ஹிம்ஸ் வந்து சேர்ந்தவுடன் அடிப்படைக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி கொண்டார் சாயித். பிறகு மனைவிடம் கூறினார், நாம் இருக்கும் நகரில் வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறது. மீதமுள்ள பணத்தை நல்லதொரு வியாபாரத்தில் முதலீடு செய்கிறேன். மனைவி வினவினார், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் வீட்டிற்கு மேற்கொண்டு சில பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாமே என்ற
எல்லோருக்கும் உள்ள நியாயமான ஆசை சாயிதின் மனைவிக்கும் இருந்தது. யாரை நம்பி முதலீடு செய்கிறேனோ அவனை அதற்கு உத்தரவாதம் அளிக்க வைக்கிறேன் என்று பதில் கூறிவிட்டார் சாயித். மீதமிருந்த அனைத்து பணத்தையும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் முற்றிலுமாய் கொடுத்து விட்டார் அவர். பின்னர் அவரின் மனைவி வியாபாரத்தின் லாபம் குறித்து கேட்கும் போதெல்லாம், அதற்கென்ன, அது பிரமாதமாய் நடக்கிறது, அதன் லாபமும் பெருகி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறிவிடுவார். ஒரு நாள் சாயித் பற்றிய விஷயம் அறிந்த உறவினர் முன்னிலையில் அவர் மனைவி பேச்சை எடுக்க நேர்ந்தது. உறவினரின் பலமான சிரிப்பு மனைவிக்கு சந்தேகத்தை அளிக்க, வற்புறுத்தலில் உறவினர் உண்மையை சொல்லிவிட்டார். மனைவியின் கேவலும் அழுகையும் சாயிதிடம் இரக்கம் ஏற்படுத்த, என்னுடைய நண்பர்கள் எனக்கு முன்னர் மரணித்து விட்டார்கள். இந்த உலகமும் அதில் உள்ள அனைத்தும் அதற்கு ஈடாக கிடைப்பினும் சரியே, அவர்களின் நேர்வழியிலிருந்து நான் விலகிட விரும்பவில்லை என்றார். அழுகையிலும் மனைவியின் அழகு அவரை ஈர்த்தது. சுதாரித்து கொண்டவர், சொர்க்கத்தில் உள்ள அழகிய கண்களுடைய ஹூர்லின்களை பற்றி உனக்கு தெரியும். அவர்களில் ஒருவர் பூமியை நோக்கினாலும் அதன் சக்தியில் முழு பூமியையும் பிரகாசப்படுத்தும் சூரிய சந்திர ஒளிகளையும் மிகைத்தது அது. உன்னை அவர்களுக்காக விட்டுக் கொடுப்பது என்பது சிறந்ததுதான். சாயிதின் மனைவி அமைதியானார். தம் கணவரின் எண்ணமும் மன ஓட்டமும் அவருக்கு புரிந்தது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த சாயித் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் புதிதாய் தீனார்கள் வந்தால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சப்தம் கேட்டு ஓடி வந்த சாயிதின் மனைவி வினவினார், என்ன, கலீஃபா இறந்து விட்டார்களா? அதை விட பெரிய சோகம். முஸ்லிம்களுக்கு போரில் தோல்வி எதுவும் ஏற்பட்டு விட்டதா? அதை விட பெரிய இடர், ஒரு பேரிடர் என்னுடைய மறுமை வாழ்க்கையை கெடுத்து என் வீட்டினுள் குழப்பத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறது. எனில் அதனை விட்டொழியுங்கள் என்றார் மனைவி, தீனார் பற்றி அறியாமல். அப்படியானால் எனக்கு உதவுவாயா? மனைவி தலையாட்ட, அனைத்து தீனார்களையும் நகரில் உள்ள ஏழைகள் அனைவருக்கும் அளித்து விட்டார். என்ன சொல்வது? போதாமையில் உள்ளதே போதும் என்ற வாழ்க்கையை நம்மால் முழுதும் உணர்ந்து கொள்ள முடியுமா என தெரியவில்லை. ஈராக்கில் உள்ள கூஃபாவிற்கு இணையாய் ஒரு விஷயத்தில் ஹிம்ஸ் திகழ்ந்தது. கூஃபா நகரின் மக்கள் அதன் ஆட்சியாளர்களை குறை சொல்லிக் கொண்டே இருந்தனர். அதேபோல் ஹிம்சுவாசிகளும் குறை சொல்ல இது சிறு கூஃபா என்றே அழைக்கப்படும் அளவுக்கு ஆகிவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரியா வந்தடைந்தார். ஹிம்ஸ் மக்களுக்கு சாயித் பின் ஆமிரின் மீது மிக பிரதானமாய் 4 குறைகள் இருந்தன. நமது சமகால ஆட்சியாளர்களை பார்த்து பழகிவிட்ட நமக்கு அவையெல்லாம் கிறுக்குத்தனமான குறைகள். ஆனால் குறைகளை கேட்ட உமர் மிகவும் அதிர்ச்சியுற்றார். அவை பொறுத்து கொள்ள முடியாத குறைகள். சாயித் மேல் தான் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு கேடு வந்து விடுமோ என்று கலீஃபாவை கவலை கொள்ள வைத்த குறைகள். மக்களுக்கு பதிலளிக்க கவர்னரை அழைத்தார். இவர் அலுவலுக்கு வருவதே சூரியன் உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்னர்தான் என்று முதல் குறை தெரிவிக்கப்பட்டது. இதற்கு என்ன பதில் சொல்கிறீர் சாயித்? வினவினார் உமர். சற்று நேரம் மௌனமாயிருந்தார் சாயித். பின்னர், அல்லாஹ்வின் மேல் ஆணையாக, நான் இதனை வெளியில் சொல்ல விரும்பவில்லை. ஆயினும் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டியது கட்டாயமாகிவிட்டது. எனது குடும்பத்திற்கு ஒத்தாசை புரிய வேலையாட்கள் யாரும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் ரொட்டிக்கு மாவு பிசைவேன். மாவு உப்பி வரும் வரை காத்திருந்து பிறகு அதனை அவர்களுக்கு சமைத்து கொடுத்து விட்டு வருவேன் என்றார். இரவில் இவர் எங்களை சந்திப்பதே இல்லை என்று அடுத்த குறை தெரிவிக்கப்பட்டது.
மிகவும் தயக்கத்திற்கு பிறகு சாயித் இதற்கு பதிலளித்தார். இதனையும் நான் பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை. பகலெல்லாம் எனது நேரத்தை இவர்களுக்காக அளித்து விடுகிறேன். ஆகவே இரவு நேரத்தை என் இறைவனுக்காக அவனது பிரார்த்தனையில் கழிக்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் இவர் எங்களை சந்திப்பதே இல்லை என்று மூன்றாவது குறை சொல்லப்பட்டது. அமீருல் மோமினீன், எனக்கு வீட்டு வேலையில் உபகாரம் புரிய வேலையாட்கள் யாரும் இல்லை. உடுப்பு என்று என்னிடம் இருப்பது நான் உடுத்திருக்கும் இந்த ஆடை மட்டும்தான். மாதத்தில் ஒரு முறை இதனை துவைத்து காய வைத்து உடுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால்தான் அன்றைய தினம் என்னால் பொதுமக்களை சந்திக்க முடிவதில்லை. அடுத்து என்ன குறை வினவினார் உமர். அவ்வப்போது இவர் மயக்கமடைந்து விழுந்து விடுகிறார். அதற்கு பதிலளித்தார் சாயித். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதை என் கண்ணால் பார்த்தேன். குறைஷிகள் அவரை அறுத்து வெட்டி குற்றுயிரும் குலையுயிருமாய் ஆக்கி கொண்டிருந்தனர். இரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அவரிடம் கேட்டனர், உமக்கு பதிலாக இப்பொழுது இங்கு முஹம்மது இருந்திருக்கலாமே என்று நினைக்கிறாய்தானே? அதற்கு ஹுபைப், முஹம்மது மீது ஒரு முள் குத்த விட்டு கூட நான் எனது குடும்பத்துடன் பாதுகாப்பாய் இருந்து விட மாட்டேன் என்று கூறினார். அவர்களது ஆக்ரோஷம் அதிகமடைந்தது. அவரை சிலுவையில் அறைந்து கொண்டனர். ஒரு சாட்சியாய் நின்று கொண்டு அவரை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேனே என்ற எண்ணமும் கைசேதம் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ்வின் தண்டனையை நினைத்து உள்ளம் நடுங்கி விடுகிறது. என்னை அறியாமல் மயங்கி விழுந்து விடுகிறேன். அனைத்தையும் கேட்ட உமர், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நான் சாயித் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு களங்கம் ஏற்படவில்லை என்று கூறினார். நாளும் பொழுதும் கொலைகளும் அட்டூழியங்களும் சகாய விலைக்கு பார்த்து பார்த்து மறத்து போன நம் உள்ளங்களுக்கு இந்த வரலாறு கூறும் செய்தியையும் அதன் தாக்கத்தையும் புரிந்து கொள்வது சற்று சிரமம்தான். சாயித் இப்னு ஆமிர் பின் ஹதீம் பின் சல்மான் பின் ரபியா அல் குரைஷி ஹிஜ்ரி 20 மரணம் அடைந்தார். ரலியல்லாஹு அன்ஹு. தோழர்கள் வெளியீடு சத்தியமார்க்கம்.com. ஆசிரியர் நூருத்தீன். வாசித்தவர் இப்னு அபி.